எவன் ஞானம் உள்ளவனோ அவன் தேவனுடைய கிருபையை சிந்திக்க கடவன் என்று. அப்ப யார் ஞானம் உள்ளவர்கள் தெரியுமா? படித்தவர்கள் அல்ல. உலகத்தை பொறுத்தவரை நல்லா படிச்சவங்க ஞானிகள். உலகத்தை பொறுத்தவரை நல்ல நல்ல அடுத்தடுத்த கிரேட்ல படிக்கிறவங்க, அடுத்தடுத்த சர்டிபிகேட் வாங்குற இவர்கள் ஞானிகள். ஆனால் பரலோகத்தை பொறுத்தவரை யாரை கர்த்தர் ஞானியாய் பார்க்கிறார் தெரியுமா? தேவன் கொடுத்த வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாய் வாழுகிறவனுக்கு. பரலோகத்துக்கு பிரயோஜனமாய் தேவன் ஒருவன் கிருபையை, ஒருத்தனுக்கு கொடுக்கிற கிருபையை ஒருவன் பயன்படுத்துகிறார் என்றால் அவனை தான் ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் பார்க்கிறார். எனவேதான் கொலோசையருக்கு எழுதும் போதும் பவுல் 4வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். வாசியுங்கள். கொலோசையர் 4வது அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஞானமாய் நடவுங்கள். இந்த வார்த்தை எனக்கு காலையில என்னோட ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தையில என்ன சொல்றாருமா? நீ இப்ப வெளியில இருக்கிறவன் கிடையாது, நீ உள்ள இருக்கிறவன். ஹல்லேலூயா. நானும் ஒரு காலத்துல வெளியில தான் இருந்தேன். நானும் ஒரு காலத்தில் அந்நியனாய் தான் இருந்தேன். நானும் ஒரு காலத்தில் காணியாட்சிக்கு வெளியே தூரமாய் தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் புறம்பானவன் அல்ல, நான் அவருக்கு பிள்ளைன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது புறம்பா இருக்கிறவர்கள், வெளியில இருக்கிறவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி நடக்கிறாங்க, இதை அவர் பார்க்க மாட்டார். ஆனா உள்ள இருக்கிறவன் எப்படி வாழ்றான்னு பார்க்கிறார். புறம்பா இருக்கிறவர்களுக்கு முன்பாக நீ ஞானமார் என்றார். அவங்க வாழ்றது போல நீ வாழாத, அவங்க போகிற பாதையில நீ போகாத. அவர்கள் எப்படியோ போறாங்க, நீ அப்படி போயிடாத. எனவேதான் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அடிக்கடி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்வார், நீ சாதாரணமான ஜனம் கிடையாது, நீ கர்த்தருக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தமா இருக்கணும். பல நேரத்தில் நாம எதை மறக்கிறோம் தெரியுமா? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கிறோம். ஹல்லேலூயா. நீ புறம்பா இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் இருந்து கொள். நீ இப்பொழுது புறம்பானவன் அல்ல. நீ முன்னாடி தூரமா இருந்த சபையே சீயோனே, நீ முன்னாடி தூரமா இருந்தாய். முன்னாடி அந்த கூட்டத்தில் தான் நீயும் இருந்தாய். ஆனால் இப்பொழுது நீ அந்த கூட்டத்தில் அல்ல. உன்னை கர்த்தர் கிருபையாய் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை படிக்கும் போது என் உள்ளம் நன்றியால் நிரம்பினது. ஆண்டவரே, இன்னும் புறம்பான கூட்டத்தில் என்ன வைக்காம என்ன பிள்ளைங்கிற கூட்டத்தில் வச்சிருக்கிறீர். இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்றவங்க சத்தமாய் ஆண்டவருக்கு மகிமையாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.